தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற செயல் திட்டத்தை 4 மாத கால செயல் திட்டமாக நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். இந்த பெண்கள் இஜ்திமாவும் அந்த செயல் திட்டத்தினுடைய ஒரு பணியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற இந்த செயல் திட்டம் கையில் எடுக்கப்பட்டதற்கான காரணம், இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்களுக்கு அனைத்து விஷயங்களிலேயும் நாம் முன்மாதிரியாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நீங்கள் எடுத்து பாருங்கள், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்தியாவிலே எடுத்து பாருங்கள், அதுல தமிழகத்தை எடுத்து பாருங்க, நாம் இப்ப இங்க இருந்து கொண்டிருக்கிற வேலூர் மாவட்டத்தை எடுத்து பாருங்கள். இங்கே குறிப்பிட்ட ஒரு சமூக மக்கள் மட்டும் நாம் வாழ்வது கிடையாது. நம்முடைய இந்த ஊரை எடுத்துக்கொண்டாலேயே இங்கே முஸ்லிம்களாகிய நாமும் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம். நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிறந்த அன்பர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எந்த மதம் பிடித்திருக்கிறதோ அந்த மதத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்து மதம் பிடித்திருக்கக்கூடியவர்கள் இந்து மதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ மதத்தை பிடித்திருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்துவ மதத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு மதங்களை பின்பற்றி இருக்கிற பொழுது முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இப்படி இஸ்லாத்தை நாம் வாழ்க்கை நெறியாக தேர்ந்தெடுத்தால் அதன் பிறகு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மற்ற சமூக மக்களுக்கு முன்னுதாரணமாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில குர்ஆன்ல ஒரு வசனத்துல சொல்லி காட்டுறார், யார் நல்லவங்களா இருப்பாங்களோ அவங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் குர்ஆன்ல எடுத்து சொல்றார். நல்லவங்க எப்படி அல்லாஹ்விட துஆ செய்வாங்களா? வல்லதீன யகூலுன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாதினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுன். நல்லவங்க அல்லாஹ்விட துஆ செய்யும்போது சொல்லுவாங்களா, இறைவா எங்களுடைய வாழ்க்கை துணைகளிலேயும் எங்களுடைய பிள்ளைகளிலேயும் குர்ரத அய்யுன் நீ கண்குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. என்னுடைய குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தை பார்த்தாலேயே வெறுக்கிற ஒரு நிலையை நீ எனக்கு கொடுக்கிறாரு. இப்ப ஆண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய மனைவியை பார்த்தாலேயே வெறுக்கிற ஒரு நிலையை கொடுக்கிறாரு. பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க கணவன்மார்களை பார்த்தாலேயே வெறுக்கக்கூடிய ஒரு நிலையை நீ கொடுக்கிறாரு. வாழ்க்கை துணையிலேயும் கண்குளிர்ச்சி ஏற்படுத்து, பிள்ளைகளிலேயும் இறைவன் கண்குளிர்ச்சி ஏற்படுத்து என்று அல்லாஹ்விடத்தை துஆ செய்துவிட்டு கடைசியாக சொல்லுவார்களா, வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இறைவா எங்களை இறையச்சவாதிகளுக்கே முன்னோடியாக ஆக்கி வை. ஒருவன் முஸ்லிமாக இருக்கிறான் என்று சொன்னால் அந்த முஸ்லிமான ஆணாக இருக்கட்டும், அந்த முஸ்லிமான பெண்ணாக இருக்கட்டும், அவங்க யாருக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமா? இறைவனை அஞ்சி வாழக்கூடிய நபர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இறைவா என்ற வாழ்க்கையை நீ ஆக்கி வைப்பாயாக என்று நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப முஸ்லிமாக நாம வாழ்ந்தாலேயே இஸ்லாத்துல இருக்கிற பல நல்லறங்களை கடைபிடிக்கக்கூடிய இறையச்சவாதிகளுக்கு நாம முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றால், அப்ப அந்த இறையச்சத்தை கடைபிடிக்காத இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத நம்முடைய தொப்புள் கொடி சமூகங்களுக்கும் நாம முன்னுதாரணமாக இருக்கணுமா இல்லையா? இன்றைக்கு அந்த முன்னுதாரணம் நம்மள்கிட்ட இருக்குதா? அதனாலதான் ஜமாத் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற செயல் திட்டத்தை நாம கையில எடுத்து நாம அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கணும். மற்ற சமூக மக்கள் நம்மள்கிட்ட இருக்கிற பல நல்ல விஷயங்களை அவங்க கடைபிடிக்கக்கூடிய நபர்களாக மாறணும். அந்த அளவுக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் எல்லா விஷயத்திலேயும் திறம்பட இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த பிரச்சாரத்தை கையில் எடுத்திருக்கிறோம். அதுல இன்றைக்கு இந்த தலைப்புல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை தான் நாம பார்க்க இருக்கிறோம். என்ன விஷயம்? இன்றைக்கு இந்த உலகத்துல நாம் இருக்கிறோம்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, மற்ற சமூக மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு பொதுவாக இந்த உலகத்துல மனிதனுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த உலகத்துல நம்ம எத்தனை வருஷம் இருக்க போறோம்னு தெரியல, எப்ப நாம் இந்த உலகத்தை விட்டு பிரித்து செல்வோம்னு தெரியல. இருக்கிற காலம் வரை எவ்வளவு நல்லா சம்பாதிக்க முடியுமோ கை நிறைய சம்பாதிச்சிடணும், இது எல்லா மனிதர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி அப்படி சம்பாதிச்ச காசை
எப்படியெல்லாம் நாம பயன்படுத்த முடியுமோ, எதுவெல்லாம் நமக்கு இன்பம் நிறைந்த விஷயங்களா இருக்குமோ நல்லா ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடணும். உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுமே இந்த உலக வாழ்க்கையை எதற்கு பயன்படுத்துறாங்க? கை நிறைய சம்பாதிக்கணும். சம்பாதித்த காசை வச்சு நாம் இந்த உலகத்துல எந்த கஷ்டப்படுறாங்க, எந்த ஒரு சிரமத்தையும் நாம அடைஞ்சிடாம நாம நிம்மதியாக வாழணும் என்கிற இந்த ஒன்றை தான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுல முஸ்லிம் சமுதாயமும் விதிவிலக்கல்ல. இன்றைக்கு இங்க இத்தனை நபர்கள் குழுமி இருக்கிறமே, நம்ம வாழ்க்கை எப்படித்தான் இருக்குது? இன்னைக்கு நம்மளை திருமணம் முடிச்ச நம்ம வீட்டுக்காரருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. நாம் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ போறோம்னு தெரியல. இருக்கக்கூடிய காலம் வரை நல்ல கை நிறைய சம்பாதிச்சிருவோம். யாரெல்லாம் பொருளாதாரத்துல ரொம்ப கீழ் நிலையில இருக்கிறாங்களோ, ஏழை நிலையில இருக்கிறாங்களோ, அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன ஆசைப்படுறாங்க? எப்படியாவது நாம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடணும், கை நிறைய சம்பாதிச்சிடணும், அடுத்தவங்களை விட நாம் இந்த உலக வசதியில முன்னேறி போயிடணும் என்கிற ஒரு நிலைதானே நம்முடைய சமூகத்துல இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம சமூகத்துல இருக்கிற செல்வங்களை எடுத்துக்கிடுங்க. சரி, அல்லாஹ் நம்மள தன்னிறைவு பெற்றவங்களா வச்சிருக்கிறார், காசு நிறைய நம்ம கையில வச்சிருக்கிறோம், இருக்கிற செல்வம் நாம வாழ்றதுக்கு இது போதும். இதை தாண்டி நிறைய அமல்களை செஞ்சுட்டு போயிடுவோம், இபாதத்துகளை நிறைய செஞ்சிடுவோம் என்று செல்வந்தர்கள் ஆசைப்படுறாங்களா? கை நிறைய காசு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உலகத்துல எதுதான் ஆசை இருக்குது? இருக்கிற காசு பத்தாது, இன்னும் நிறைய காசு வேணும், இன்னும் நிறைய சம்பாதிக்கணும், இன்னும் இந்த உலகத்துல நிறைய இன்பத்தை அனுபவிக்கணும் என்கிற இந்த மனநிலை தானே இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துல எல்லா இடத்துல இருக்கு. அப்ப நம்ம சமூகத்துல இருக்கிற ஏழைகளை எடுத்துக்கொண்டாலும், நம்ம சமூகத்துல இருக்கிற நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவர்களை எடுத்துக்கிட்டாலும், நம்ம சமூகத்துல இருக்கிற பணக்காரங்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் எதை ஆசைப்படுறாங்க? இந்த உலகத்தை மட்டும் தான் பெருசா நினைக்கிறோம். இந்த உலகத்துல எப்படியாவது நாம ஜெயிச்சிடணும், இந்த உலகத்துல எப்படியாவது நம்ம வெற்றியை நோக்கி போயிடணும், இந்த உலகத்துல நாம எந்த சிரமப்பட கூடாது என்று தன்னுடைய ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையையும் உலகத்திற்காகத்தான் கழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அருமை தாய்மார்களே, நீங்க உங்க பிள்ளைகளை கூட எப்படித்தான் வழி நடத்துகிறீர்கள்? நல்லா படிப்பா, நீ நல்லா படிச்சாதான் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு வர முடியும், கை நிறைய சம்பாதிக்க முடியும், அப்பதான் உங்களுடைய உலக வாழ்க்கை கஷ்டம் இல்லாம போயிடும். நம்ம பிள்ளைங்களை வழி நடத்துறது கூட இந்த உலக வெற்றியை அடிப்படையாக வச்சுதான் வழி நடத்துறோம். ஆனா இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது தெரியுமா? அதைத்தான் என்னுடைய இந்த பயானினுடைய ஆரம்ப வசனமாக நான் ஓதி காட்டினேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா எப்படி நமக்கு பாடம் நடத்துறான் பாருங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ண ஓட்டம் எதுல கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் பாருங்க. இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் மனித உயிராக பிறந்து விட்டால் அந்த பிறந்த உயிருக்கு நிச்சயம் மரணம் ஒண்ணு இருக்குது. எல்லாருமே மௌத்த சுவைத்து தான் நீங்க ஆகணும், நான் மரணம் அடையவே மாட்டேன் என்று யாருமே சொல்ல முடியாது. எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கடுத்து பாடம் நடத்துறான். இந்த மரணத்தை நம்பி இருக்கக்கூடிய நாம் எப்படி இந்த உலக வாழ்க்கையை கழிக்கணுமா, எதுல நிறைய நேரத்தை நாம செலவிடணுமா? இறைவன் சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது யார் நரகத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறார்களோ. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு நிறைய சொல்லுதா இல்லையா? நன்மையான காரியம் இது, பாவமான காரியம் இது, எந்த பாவம் நம்ம நரகத்துல கொண்டு போய் தரும் என்று எல்லா விஷயங்களையும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுது. இப்படி சொன்ன இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்துல இருக்கிறப்ப ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார், யார் தன்னுடைய உலக வாழ்க்கையில் நரகத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறாரோ, வஉத்ஹிலல் ஜன்னah, மறுமையில் சொர்க்கத்தில் யார் சேர்க்கப்படுகிறாரோ, இப்படிப்பட்ட இந்த மனிதன் தான் ஃபகது ஃபாஸ, அவன் உண்மையாகவே வெற்றி அடைந்து விட்டான். அல்லாஹ் தஆலா யாரை வெற்றியாளர்னு சொல்றார்? நிறைய படிச்ச பெரிய பட்டதாரிகள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா சொல்லல. அது கை நிறைய சம்பாதிச்சு என்கிட்ட 1 கோடி ரூபாய்க்கு பொருளாதாரம் இருக்குது, 10 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு இடம் வச்சிருக்கிறேன் என்று இப்படி பொருளாதாரத்துல முன்னேறி போய் இருக்கிறாங்களே, அவங்க இந்த உலகத்தில் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் யாரை வெற்றியாளர் சொல்றார்? இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது யார் தன்னுடைய வாழ்க்கையை நரகத்திலிருந்து காத்துக் கொள்கிறாரோ, என்னென்ன விஷயம் நம்மளை நரகத்துல கொண்டு போய் தள்ளுமோ அதை நம்ம
செய்யாம இருக்கிறோமா? அதே போல எந்த காரியம் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்குமோ அந்த காரியத்தை நாம செஞ்சிருக்கோமா? இந்த ரெண்டையும் யார் செய்கிறாரோ இவர் தான் ஃபகது ஃபாஸ, மகத்தான வெற்றி அடைந்து விட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அந்த வசனத்துல கடைசியில அல்லாஹ் என்ன சொல்றா தெரியுமா? ஆனா இந்த உலக வாழ்க்கை அவ்வளவு சீக்கிரம் நம்மளை இந்த மாதிரி இருக்க விடாது. நம்ம நரகத்திலிருந்து காப்பாற்றுற மாதிரியும் நம்மளை சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியும் இந்த உலக வாழ்க்கை இருக்காதான். அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கடைசியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், நீங்கள் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய வசதியை தவிர வேற இல்லை. இந்த உலகம் உங்களுக்கு எதைத்தான் சொல்லும்? கை நிறைய சம்பாதிக்கணும், அந்த தன்மையை தான் சொல்லும். குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கணும், அந்த தன்மையை தான் சொல்லும். நிறைய படிச்சு பட்டதாரியா மாறணும், இந்த உலகத்துல நாம முன்னேறணும், இதை மட்டும் தான் சொல்லும். என்னைக்கு நாம் இந்த உலக வாழ்க்கையை விட்டு பிரிந்து போறோமோ அதுக்கு பிறகுள்ள வாழ்க்கை இருக்குது, அந்த மன்னரை வாழ்க்கையை பற்றி இந்த உலக வாழ்க்கையை நம்ம சிந்திக்க விடாது. மறுமை வாழ்க்கையை பற்றி இந்த உலக வாழ்க்கை சிந்திக்க விடாது. இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றக்கூடிய வசதியை தவிர வேறு இல்லை. எனவே முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கூடுதலாக கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றாங்க, எனது அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களிடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இன்றைக்கு இங்க இருக்கக்கூடியவர்கள்ல 70-80 வயதில் உள்ள மூதாட்டிகள் நீங்க இங்க இருக்கிறீங்க, 50 வயது வரை கடந்தவங்க இங்க இருக்கிறீங்க, 30-40 வயது வரை வாழ்ந்தவங்க இருக்கிறீங்க, 20-25 வயசு வரை வாழ்ந்தவங்க இருக்கிறீங்க, ரொம்ப சின்ன பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகளை விட்டு விடுங்கள். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையில சின்ன குழந்தைகளாக இருக்கக்கூடியவங்க அவங்க செய்யக்கூடிய தீமைகளுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டார். 3 சாரார்களுக்கு அல்லாஹ் அவங்க செய்யற தீமைக்கு தண்டனை கொடுக்க மாட்டார். உண்மையிலே ஒரு ஆள் பைத்தியமா இருக்கிறார் வைங்க, சுயநினைவே இல்லாம பைத்தியமாக இருந்து ஒருவன் ஒரு தவறு செய்தால் அதுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டார். அதே மாதிரி ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு அந்த தூக்கத்துல ஒரு தப்பு பண்றாங்க வைங்க, அந்த தப்புக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு அது விவரத்தை அடைகிற வரை, அது அந்த விவரம் தெரியக்கூடிய காலத்தை அடைகிற வரை அது செய்யக்கூடிய அந்த குற்றத்துக்கும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டார். அந்த பிள்ளைகளை விட்டு விடுங்கள். யாரெல்லாம் விவரம் தெரிஞ்ச பருவத்தில் இருக்கிறாங்களோ அந்த நபர்களிலிருந்து 80-90 வயது உள்ள மூதாட்டிகள் இருக்கிறவங்கள, இத்தனை வருஷம் நாம் இந்த உலகத்துல வாழ்ந்தோமே, நம்முடைய உலக வாழ்க்கையில எதுக்கு நிறைய நேரத்தை செலவிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஆண்கள்ட்ட இந்த கேள்விகளை கேட்கலாம், பெண்கள்ட்ட இந்த கேள்விகளை கேட்கலாம். இன்னைக்கு இந்த உலகத்துல நாம அதிகமான நேரத்தை எதுக்கு செலவழிக்கிறோம்? இந்த உலக விஷயத்துக்காக மட்டும்தான் செலவழிக்கிறோம். நாம் இந்த உலகத்தை விட்டு இறந்து போயிட்ட மன்னரை வாழ்க்கையில எது நமக்கு உதவுமோ அதுக்கு செலவழிக்கிறோமா? அல்லாஹ் மறுமை நாள்ல எழுப்பி மஹ்ஷர் மன்றத்துல நம்மளை நிறுத்தி அந்த மஹ்ஷர் மன்றத்துல நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன விஷயம் நமக்கு தேவையோ அதுக்கு செலவழிக்கிறோமா? அதுக்கு செலவழிக்கிறது. இன்னைக்கு நம்மளுடைய உலக வாழ்க்கையை எதுக்கு தான் அதிக செலவழிக்கிறோம்? காசு சம்பாதிக்கிறது, உலகத்துல நிம்மதியா இருக்கிறது, உலகத்துல கஷ்டப்படாம இருக்கிறது, பிள்ளைகளை நல்ல முறையில வாழ வைக்கிறது, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பாடுபடுறது என்ற இந்த உலக விஷயத்திற்காக மட்டும்தான் செலவழிக்கிறேன். இதை தாண்டி வேறு விஷயத்துக்கு நாம செலவழிக்கிறது இல்லை. அல்லது இன்னும் சில விஷயத்துக்கு செலவழிப்போம். எது நமக்கு பயனே இல்லையோ, எது நமக்கு தேவையே இல்லையோ அது போன்ற விஷயங்களுக்காக நிறைய நேரத்தை செலவழிப்போம். ஆரம்பத்துல சகோதரி உருதுல பேசுறாங்கல்ல, அவங்க கூட சில விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க. இன்னைக்கு நாம எதுக்கு நிறைய நேரத்தை பயன்படுத்துறோம்? தொழுகைக்கு நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்கிறோமா? நோன்பு வைக்கிறதுக்கு நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்கிறோமா? குர்ஆன் ஓதுறதுக்கு நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்கிறோமா? திக்ர் செய்யறதுக்கு நிறைய நேரத்தை செலவழிச்சிருக்கிறோமா? சீரியல் பார்க்க செலவழிக்கிறோமே கேட்டாங்கல்ல, நம்ம அதுக்கு யாராவது பதில் சொல்ல முடியுதா? இல்ல நான் சீரியல் அறவே பார்க்கல, இது போன்ற விஷயத்துக்களை நான் எங்க நேரத்தை செலவழிச்சேன் நம்மளால சொல்ல முடியுதா? அதே போல இன்னைக்கு நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பா இங்க பெண்கள் அதிகமா இருக்கிறதுனால இளம் பெண்களிடத்துல உள்ள விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற இளம் பெண்கள் எதுக்கு நிறைய நேரத்தை செலவழிப்பாங்க? ஒண்ணு அவங்களை ஸ்கூல்ல சேர்க்கிறாங்க வைங்க, ஸ்கூல்ல பாடம் படிக்கிறதுக்கு நிறைய நேரத்தை செலவழிப்பாங்க. பாடம் படிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா போன்ல தானே நிறைய நேரத்தை செலவழிக்கிறாங்க. ஃபேஸ்புக் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, வாட்ஸ்அப் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, ரீல்ஸ் பார்க்கிறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ இந்த ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ நாம பார்க்கக்கூடிய இந்த ரீல்ஸ்னா
நமக்கு நிறைய நன்மையை தந்து மறுமையில சொர்க்கத்துல கொண்டு வந்து சேர்த்து பாருங்க. அல்லாஹ் நம்மள தனித்தனியா கேள்வி கேட்கும் பொழுது நீ Facebookல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்த? இறைவன் 1000 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. உனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உனக்கு 10,000 நன்மை தரேன். அல்லாஹ் சொல்லுவானா? வாட்ஸ்அப்ல எத்தனை ஃப்ரெண்ட் உனக்கு இருக்காங்க? எனக்கு வந்து 20,000 ஃப்ரெண்ட் வாட்ஸ்அப்ல இருக்காங்க. 20,000 ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறியா? 2 லட்சம் நன்மை நீ பெற்றுக்க. அல்லாஹ் மறுமையில சொல்லுவானா? அப்ப நாம செலவழிக்கக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம் ஒண்ணு தேவையில்லாத சீரியலை பார்க்கிறதுக்கு செலவழிச்சிட்டு இருக்கிறோம். அல்லது சமூக வலைதளங்கள்ல Facebookல வாட்ஸ்அப்ல சினிமா படங்களை பார்க்கிறது, தேவையற்ற காரியங்களை பார்க்கிறது. இன்னைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் எவ்வளவோ மார்க்க பயான்கள் கேட்கறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறது. அப்ப இது போன்ற நம்முடைய வாழ்க்கைகள் எல்லாம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தினுடைய அந்த மோகத்தை நோக்கித்தான் போகுது. அல்லது எது நமக்கு ஜாலியா இருக்குமோ, எது நமக்கு சந்தோஷமா இருக்குமோ, நம்முடைய ஜாலியை நோக்கி நம்முடைய சந்தோஷத்தை நோக்கி தான் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோம். சரி, இப்படியே நம்முடைய வாழ்க்கை போனால் அதுக்கு முடிவுதான் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் இந்த முடிவை பற்றி பேசுகிறது. எவன் ஒருவன் இந்த உலகத்துல வாழ்கிறப்ப அவன் மறுமைக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிக்காமல் இருந்தான், மறுமையில நன்மையை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்காமல் இருந்தானோ, அவனுடைய உலக வாழ்க்கையில அவன் வாழும் போதெல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடுவான். அவன் நினைச்சதை செஞ்சுட்டு போயிடுவான். எப்ப அந்த மனுஷன் உணர்வான் தெரியுமா? அவனுடைய உயிர் கைப்பற்றப்படுகிற அந்த நேரத்தில் தான் ஒவ்வொரு நபரும் தான் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உணர ஆரம்பிப்பான். அதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையை எப்படி சொல்லி காட்டுறார்? நீங்கள் குர்ஆன்ல 23வது அத்தியாயம் சூரா அல்-முஃமினூன் அந்த அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள். அதுல 99 100 அந்த 2 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாரெல்லாம் நன்மை சம்பாதிப்பதற்காக இந்த உலக வாழ்க்கையை செலவழிக்காமல் இருந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த நபர்களுக்கு அவர்களுடைய உயிர் கைப்பற்றக்கூடிய அந்த நேரம் வந்தது. ஒவ்வொரு ஆளும் எப்ப மௌத்தாகி போவோம் அல்லாஹ் நமக்கு முன்னாடியே உத்தரவாதம் கொடுத்திருக்கிறானா? இப்ப பேசிக்கிட்டு இருக்கிற நான் இன்னும் 5 வருஷம் கழிச்சு எனக்கு மௌத் இருக்குது என்னால சொல்ல முடியுமா? இங்க பயான் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இன்னும் 20 வருஷம் கழிச்சு தான் மரணிப்பேன், 30 வருஷம் கழிச்சு தான் மரணிப்பேன், அதற்கு இடையில எனக்கு மரணமே இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? யார் எப்ப மரணிப்போம் என்பது அவங்களுக்கே தெரியாது. அல்லாஹ் தஆலா அதை ஒரு புதிராகத்தான் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் சம்பந்தப்பட்ட நபருக்கே தெரியாத விதத்தில் அல்லாஹ் வைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தில் ஒருத்தன் மறுமைக்காக எதையும் செலவழிக்காம, மன்னரை வாழ்க்கைக்காக எதையும் சம்பாதிக்காம இந்த உலக மோகத்திலேயே மூழ்கி கிடக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹத்தா இதா ஜாஅ அஹதுஹுல் மௌத், அத்தகையவர்களுக்கு அவர்களுடைய மரணம் வந்துவிடும். மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றுவதற்காக வந்து விடுவார்கள். இப்படி மலக்குள் மௌத்தை கண்ணால பார்த்த பிறகு அதுவரை அதை அவன் இந்த உலக விஷயத்திலேயே நேரத்தை செலவிட்டவன், ஆகரத்திற்காக நேரத்தை செலவிடாதவன் எப்போது அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக அவனுக்கென நியமிக்கப்பட்ட மாணவர்கள் வருகிறாங்களோ அந்த மலக்குள் மௌத்தை பார்த்த பிறகு அப்போது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவானாம், கால ரப்பி இர்ஜிஊனி, இறைவா என்னுடைய உயிரை நீ இப்போது எடுத்துறாத, இதோ என் கண்ணுக்கு முன்னாடி மலக்குள் மௌத் வந்துட்டாங்க, என்னுடைய உயிரை பறிப்பதற்காக வந்துட்டாங்க, இறைவா என்னுடைய உயிரை இப்போது நீ எடுத்து விடாதே. எந்த மனுஷன் இந்த உலகத்தில் அவகாசமே இல்லாதவன, நன்மை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பே கிடைக்காதவன, 60 வயசு வரை வாழ்ந்திருப்பான், 80 வயசு வரை வாழ்ந்திருப்பான், நிறைய காலத்துல இந்த உலகத்திலேயே வாழ்ந்திருப்பான். அப்படிப்பட்ட அந்த மனுஷன் சொல்லுவானா, இறைவா என் உயிரை இப்ப எடுத்துறாத, எனக்கு என்னை மீண்டும் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடு. இப்படி ஒரு வாய்ப்பை நீ கொடுத்து விட்டால் இதுக்கு முன்னாடி நான் தப்பு பண்ணனேன், அந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். ஒரே எனக்கு காசு தான் முக்கியம், உலக ஆடம்பரம் தான் முக்கியம் என்று உலகத்துக்காகவே நேரத்தை செலவழித்து போனேன், அந்த மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடு, நான் இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் வரை கேட்கல, எனக்கு குறைவான அவகாசத்தை நீ வழங்கிவிட்டால் லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்த், நான் எவ்வளவோ பல நல்லறங்களை செய்யாமல் விட்டிருக்கிறேன். நீ கடமையாக்கிய நல்லறங்கள் இருக்கிறது, நீ அதிகம் வலியுறுத்தி சொன்ன நல்லறங்கள் இருக்கிறது, அந்த நல்லறங்களை எல்லாம் நான் செய்யாமல் இருக்கிறேன். எனக்கு நீ சில காலம் வாய்ப்பு கொடுத்தார், சில காலம் எனக்கு அதற்கு அவகாசம் கொடுத்தார். நீ கொடுத்த அந்த அவகாசத்தை நான் நல்லறங்கள் செய்வதற்காகவே பயன்படுத்தி விடுவேன்
இறைவா எனக்கு வாய்ப்பை கொடுப்பாயாக என்று மரண நேரத்தில் புலம்புவான். மலக்குள் வந்து கண்ணால பார்த்த பிறகு அவன் சொல்லுவான். இப்படி கண்ணால பார்த்த பிறகு சொல்லும் பொழுது அல்லாஹ் இந்த அவகாசம் கொடுத்துருவாங்க. சரி, இத்தனை வயசு வர அவன் இதை புரியாம இருந்த ஏதோ உலகத்தான் பெருசு நினைச்சான். இப்ப அவன் உணர்ந்து விட்டான். மலக்குள் வந்து பார்த்த பிறகு இவன் நான் ஒழுங்கா நடப்பேன்னு வாக்குறுதி கொடுக்கிறார். சரி, இவன் நம்மகிட்ட சொன்ன மாதிரி இவனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். அல்லாஹ் கொடுப்பான. அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் எப்படித்தான் இருக்குமா? அல்லாஹ் இன்னஹா கலிமத்துன் ரொம்ப பாகிடுவா. அந்த மனுஷனை பார்த்து அல்லாஹ் பேசுவான். இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானே பேசிட்டு இருக்கிற. ஏன் நீ உலகத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப உனக்கு அது தெரியலையா? தொழுகணும்னு உனக்கு தெரியலையா? குர்ஆன் ஓதணும்னு உனக்கு தெரியலையா? நன்மையான காரியத்துல செலவழிக்கணும் உனக்கு தெரியலையா? உலகத்துல இருக்கும் போதெல்லாம் அந்த சிந்தனையே இல்லாம இருந்தீங்க. இப்ப வந்து புலம்புறிய. நீ புலம்புவதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் உண்டால ஒபி வராயிஹிம் பர்ஸகுல் இல்லா யௌமி யுபஅஸூன். அவன் மறுமை நாளில் எழுப்பப்படும் வரை அவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில நாம ஒரு திரையை ஏற்படுத்தி விடுவோம். இன்னும் அவனுக்கு எந்த அவகாசமும் இருக்காது, எந்த நன்மையும் செய்ய முடியாது. அல்லாஹ் உண்டால சொல்லிடுவாங்க. அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம இவ்வளவு வருஷம் வாழ்ந்து நன்மைக்கு எதை செலவழிக்காம வச்சிருக்கிறோம். இந்த ஜனத்துல நமக்கு மௌத்து வந்துருச்சுன்னா, இந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து விட்டால், அப்ப நாம் அல்லாஹ்ட்ட கோரிக்கை வச்சாலும் அல்லாஹ் நமக்கு அவகாசம் தரமாட்டானே. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கோரிக்கை வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்ப உள்ள வாழ்க்கை இருக்குது, நிறைய நன்மைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நமக்கு 70 வயசு ஆனாலும் அதுக்கடுத்து இப்ப நன்மை சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இல்லையா? கடமையான தொழுவதற்கு நேரம் இல்லையா? சுன்னத்தான தொழுகை தொழுவதற்கு வாய்ப்பு இல்லையா? குர்ஆனை எடுத்து போகிற ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 10 நன்மை தரலானே, நிறைய நன்மை சேர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? அப்ப இப்ப அல்லாஹ் நமக்கு அவகாசத்தை தந்திருக்கிறார், நிறைய நன்மை செய்வதற்கு வாய்ப்பு தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய உயிர் பறிக்கப்படுகிற நேரம் வந்து விட்டார், மரண தருவாய் என்று வந்து விட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்ட்ட எவ்வளவுதான் கெஞ்சினாலும், நான் இதை ஒழுங்கா நடப்பேன், எனக்கு வாய்ப்பு கொடு அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தரமாட்டான் என்று நம்முடைய திருமறையில் சொல்லுகிறாங்க. அப்ப இதை நீங்கள் பாருங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய சமூகத்துல சில செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய சமூகத்தில் இருக்கிற செல்வந்தர்கள் இருக்கிறாங்க. அந்த செல்வந்தர்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது? அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா? இன்னைக்கு அப்படி உதவக்கூடிய தன்மை நமக்கு எதுவுமே இல்லை. இறைவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அடுத்தவங்களுக்கு உதவுற நபர்களாக நாம் இருக்கிறது இல்லை. அல்லாஹ் அந்த தன்மையும் நம்மளுக்கு எதிர்பார்க்கல. இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தருகிறான் என்றால் எதற்காக பொருளாதாரத்தை தருகிறான்? அல்லாஹ் நான் சொல்றேன், இல்ல தீனா கொட்டிருச்சு, அதனால இந்த பொருளாதார ஒரு பிரச்சனை. நீங்க கவனிங்க. சரி, இருக்கிற பிரச்சனை தீனா கொட்டிருக்கு, கலவுறது நம்ம வெளியே போட்டு சரி ஆரம்பிக்கலாமா? அப்ப அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான்னா இதுல நீங்க என்ன நினைக்கணும்? அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பொருளாதாரம், நம்ம தான் கஷ்டப்பட்டு உழைச்சிருப்போம். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பொருளாதாரம் நம்ம குடும்பத்துக்காக மட்டும் கொடுக்கல, நாம அடுத்தவங்களுக்கு உதவணும் என்பதற்காகத்தான் கொடுத்திருக்கிறான். அதையும் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அடுத்த சமுதாயத்துக்கு ரோல் மாடலா இருக்கிறோமா? மற்ற சமூகத்தை போலதான் இன்னைக்கு நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு வந்த காசு உள்ள நமக்கு மட்டும்தான், நம்ம குடும்பத்துக்கு மட்டும்தான். நாம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இன்னைக்கு நம்ம இடத்துல ரொம்ப ரொம்ப குறைந்து போய் இருக்கிறது. ஆனால் குர்ஆன் அல்லாஹ் நல்லவர்களை பற்றி பேசுகிற பொழுது, அவருடைய பொருளாதாரத்தை பற்றி பேசுகிற பொழுது, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸாயிலி வல் மஹ்ரூம், அந்த நல்லவர்களுடைய பொருளாதாரத்தில் ஏழைகளுக்கு ஒரு பங்கு இருக்குது. நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பொருளாதாரத்துல அல்லாஹ் ஏழைகளுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறான், தேவையுள்ள நபர்களுக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறான் என்பதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய தன்மை இது எல்லா முஸ்லிம்களிடத்துல இருக்கணும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறானே. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறது இல்ல, தான தர்மத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல. அல்லாஹ் அதை பற்றி குர்ஆன்ல பேசுறான். சில நபர்கள் இந்த உலகத்துல இருப்பாங்க, கை நிறைய காசு வச்சிருப்பாங்க,
அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கெல்லாம் சேர்த்து வைக்கிற அளவுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. அந்த சொத்தை தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் மட்டும் ஒரு சுயநலத்தோடு பயன்படுத்தக்கூடிய மனிதர் அடுத்தவர்களுக்காக உதவாத நிலை இருக்கிறப்ப அத்தகைய நபருக்கும் அல்லாஹ் மரணத்தை கொண்டு வருவார். அப்படி மரணத்தை கொண்டு வருகிற பொழுது அவங்க நிலை எப்படி இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆன்ல 63வது அத்தியாயத்துல 10, 11 அந்த 2 வசனத்துல பாத்தீங்கன்னா வஅன்சிகு மிம்மா ரஸக்னாஹும் மின் கப்லி அய்யத்தி அஹதகுல் மௌத். உங்களில் ஒருவருக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற பொருளாதாரத்தை நீங்கள் அடுத்தவர்களுக்கு செலவு செய்து விடுங்கள். இப்படி நீங்க செலவு செய்யலன்னு வைங்க, மரணம் வந்து விட்டால் என்ன நடக்கும்? மலக்குள் மௌத் உயிரை கைப்பற்றுகிற நேரத்துல அப்போது அந்த மனிதன் சொல்வானா, ஃபயகூல ரப்பி லவ்லா அഖர்தனி இலா அஜலின் கரீம். இறைவா, என் உயிரை இப்ப எடுத்துறாத, எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடு. இன்னும் நீ கொஞ்சம் வாழக்கூடிய வாய்ப்பை கொடுத்தால் ஃபஅஸ்ஸதக, நீ சொன்ன அடிப்படையில நான் என்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறேன். வாக்கும் மின சாலிஹீன், நிறைய நல்லவங்களை செஞ்சுட்டு வந்துடுறேன். இறைவா, எனக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அவன் மரண நேரத்தில் புலம்புவான. அல்லாஹ் அதை ஏற்றுக்குவான? அதுவரை தர்மம் செய்வதற்கு ஆசைப்படாத மனிதன் இதுவரை நாம் இந்த உலகத்துல வாழ முடியாது, இந்த உலகத்துல உள்ள இன்பத்தை அனுபவிக்க முடியாது, இங்க இருக்கிற காசை பயன்படுத்த முடியாது என்பதை உணர்ந்த பிறகு, அவனுடைய மரணம் தனக்கு வந்துவிட்டது என்பதை தெரிந்த பிறகு அப்போது அவன் அல்லாஹ் என்ன சொல்றான், இறைவா, நான் சேர்த்து வச்ச காசு ஃபுல்லா உன் பாதையிலேயே கொடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, இன்னும் எனக்கு கொஞ்ச நாள் வாய்ப்பு கொடு, நான் நிறைய தர்மங்களா பண்ணிட்டு வந்துடுறேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிற பொழுது அதுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்? வலை யுஅஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு மனிதனுக்கு அவருடைய தவணை வந்துவிட்டால் அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா கொஞ்சம் கூட அவனுக்கு வாய்ப்பை தர மாட்டான். வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அன்மையான சகோதரிகளே, நீங்கள் இதில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இதுல நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் இன்னைக்கு நம்மள மத்தவங்களை விட இன்னைக்கு சிலர் அவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அடுத்தவங்கள்ட்ட கையேந்தினால் தான் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை கொண்டு போக முடியும் என்கிற அளவிற்கு பொருளாதாரத்தில் சிரமப்படக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அல்லாஹ் நம்மள அந்த நிலையில வைக்கல, அடுத்தவங்கள்ட்ட யாசகம் கேட்கக்கூடிய நிலையில வைக்கல. ஏதோ கொஞ்சத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ் நம்மள தண்ணீரை பெற்றவங்களா வச்சிருக்கிறார். நம்ம வீட்டுக்காரங்கள் அவ்வளவு தண்ணீரை பெற்றவங்களா அல்லாஹ் வச்சிருக்கிறார். அப்ப இப்படி வைத்திருக்கக்கூடிய இறைவனுக்காக நாம் பொருளாதாரத்தை தர்மம் செஞ்சிருக்கிறோமா? அடுத்தவங்களுக்கு கொடுத்து நிறைய நன்மை சம்பாதிச்சிருக்கிறோமா? நமக்கு அந்த தர்ம சிந்தனையே வரமாட்டேங்குது. இன்னும் காசு வேணும், இன்னும் காசு வேணும். 1 கோடி ரூபாய் இருந்தா கூட மனுஷனுக்கு அந்த ஆசை நஃப்ஸ் வந்து அப்படியே கட்டுப்படுதா? 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், இன்னும் எனக்கு இது போதுமானதுன்னு சொல்றாங்க. 1 கோடி ரூபாய் இருக்கிற மனுஷன் எனக்கு இன்னும் 1 கோடி கிடைக்காதா என்று இப்படித்தானே நீங்க காசு நோக்கியே போய்கிட்டு இருக்க. அப்ப அந்த காசை திரட்டுவதிலேயே நிறைய ஆர்வம் செலுத்தக்கூடிய மனிதர் அந்த காசை வைத்து எந்த நன்மை சம்பாதிக்க முடியும், அந்த நன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறவன். அப்ப இப்படியே நம்முடைய வாழ்க்கை போகுதுன்னா, ஒண்ணே வணக்க வழிபாடுகள் செய்யாம நம்ம வாழ்க்கை போகுது, பொருளாதாரத்தை சம்பாதிச்சாலும் சம்பாதிச்ச காசு செலவழி செய்யாம நம்முடைய வாழ்க்கை போகுது. அப்ப மரண நேரத்தில் சிரமப்பட வேண்டியிருக்குதா? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு இங்க இருக்கிற நாம அனைவருமே இவ்வளவோ நிறைய பாவத்தை நம்ம கடந்த காலங்களில் செஞ்சிருக்கிறோம். விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து இப்ப வர எவ்வளவோ பல தீமைகளை செஞ்சிருக்கிறோமே, நம்ம செய்யாத தீமைகளா? இன்னைக்கு போனை பயன்படுத்தினாலேயே முழுக்க முழுக்க ஏதோ மார்க்க ஹராம் சொல்லுதோ அந்த ஹராமான காரியத்துக்கு தானே நிறைய பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவதை விட எது கெட்ட விஷயமோ அந்த கெட்ட விஷயத்துக்கு தான் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்படி எவ்வளவோ பல தீமைகளை நாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, நாம செஞ்ச தீமைகளுக்காக அல்லாஹ்ட்ட என்னைக்காவது உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறோமா? இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரிகள்ட்டையும் நான் கேட்கிறேன், ஒவ்வொரு தாய்மார்கள்ட்டையும் கேட்கிறேன், விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இப்ப வர எவ்வளவோ பல தப்புகளை பண்ணிருக்கிறாங்க. நாம செஞ்ச தப்புகளை விளக்கி சொல்றதுக்கு டைம் இல்லை, ஏன்னா டைம் அவ்வளவு சுருங்கி கொண்டே போகுது. ஆரம்பத்தில் சீக்கிரம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னு பேசப்பட்டது, ஆனா நம்ம வருகை கொஞ்சம் தாமதமானதுனால எல்லா டைமும் கொஞ்சம் சுருங்கி போகுது. இல்லாட்ட நாம இன்னைக்கு என்னென்ன தப்புல நிறைய மூழ்கி கிடக்கிறோம் அதை ரொம்ப விவரிச்சு பேசலாம். அப்ப
போச்சுன்னா அடுத்து நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? மறுமை வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா? முன்னாடி பயான் பேசுற சகோதரி பேசுறாங்க, சில நபர்களுக்கு வலது கரத்துல அவங்களுடைய புத்தகத்தை அல்லாஹ் கொடுப்பான். அவங்க செஞ்ச அமல்கள், நாம செஞ்ச ஒவ்வொரு நல்லறத்தையும் கெட்ட விஷயத்தையும் ஒரு புத்தகத்துல பதிவு செஞ்சு வலது கரத்துல சில நபர்களுக்கு அல்லாஹ் தருவான், இடது கரத்துல சில நபர்களுக்கு அல்லாஹ் தருவான், முதுகுக்கு பின்னாடி அல்லாஹ் சில நபர்களுக்கு தருவான். முன்னாடி பயான் பேசுறாங்களே, இப்படி அந்த புத்தகம் தரப்படுகிற பொழுது அந்த புத்தகத்தை வாங்குற மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கும்? அதை நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகிறார், மனிதர்களுடைய அந்த செயல் ஏடுகள் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கே அவங்க கையில் கொடுக்கப்பட்டு விடும். நான் செஞ்ச நல்லது கெட்டதை பதிவு செஞ்ச அல்லாஹ் பதிவு செய்யறானே மலக்குமார்களை வச்சு, அப்படி பதிவு செய்யப்பட்ட புத்தகம் மறுமை நாள்ல எனக்கே கொடுக்கப்படும். நீங்க ஒவ்வொருவருமே செஞ்ச அந்த நல்ல அந்த பதிவு புத்தகம், நீங்க ஒவ்வொருவருமே செஞ்ச அந்த தீமைகளுடைய பதிவு புத்தகம் மறுமை நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கொடுக்கப்படும். இப்படி அந்த புத்தகம் தரப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த மறுமை நாள்ல இருந்துட்டு மனுஷன் சொல்லுவானா, ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீஹி, யாரெல்லாம் நிறைய பாவத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்களோ அவங்களுக்கு அந்த புத்தகத்தை கொடுத்த உடனே அந்த புத்தகத்துல உள்ள விஷயங்களை எல்லாம் படிச்சு பார்த்துட்டு, இவ்வளவு தப்பு நான் பண்ணியிருக்கிறேன், இந்த தப்போடு நான் இப்ப அல்லாஹ்ட்ட எப்படி பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. இன்னும் அவன் சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப், இது என்ன புத்தகம், லா யுகாதிரு சதீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, நான் செஞ்ச ஒரு சின்ன செயலை கூட அல்லாஹ் விட்டு வைக்கலையே, நான் செஞ்ச பெரிய விஷயத்தை கூட அல்லாஹ் விட்டு வைக்கலையே, எல்லாத்தையுமே அல்லாஹ் இப்படி கொண்டு வந்து வச்சுட்டானே என்று அங்கே இருந்து புலம்புவான். இன்னும் அந்த கெட்டவன் ஆசைப்படுவான், நான் இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கிறேன், இந்த தவறுக்கும் எனக்கும் மிக நீண்ட இடைவெளி இருக்கக்கூடாத, அல்லாஹ் இந்த தப்புக்கு எனக்கு சம்மதம் இல்லாம இந்த தப்பை ஃபுல்லா மன்னிச்சிடக்கூடாத. மறுமை நாள்ல மனுஷன் புலம்புவானே, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நம்ம வாழ்க்கையை அப்படி வந்துடக்கூடாது. விவரம் தெரிஞ்சதுல இருந்து இப்ப வரை ஏராளமான தப்புகளை செஞ்ச நாம அந்த தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்காம அல்லாஹ்ட்ட உடமாறு, இறைவனை இந்த தப்பு பண்ணிட்டேன், நீ எவ்வளவோ கடமையாக்கிய தொழுகையை தொழாம இருந்துட்ட, இதுக்காக மறுமையில என்னைய பிடிச்சிடாத, உட்கார்ந்து கேளுங்க. ஒழுக்க ரீதியில சில தவறுகள் நம்மள்ட்ட இருக்குதா, இறைவன் கடந்த காலத்துல ஒழுக்க ரீதியில அப்படி தப்பு பண்ணிட்டேன், இந்த தப்புகளை நீ மன்னிச்சிரு. நீ அதை மன்னிக்காவிட்டால் மறுமையில நான் என்னால தப்பிக்கவே முடியாது, அல்லாஹ்ட்ட உடமாற கேளுங்க. அடுத்தவங்கள்ட்ட சொல்ல தேவையில்லை, நான் செஞ்ச தப்பு பாய்கிட்ட சொல்ல தேவையில்லை, பாய் செஞ்ச தப்பை ஏன்ட்ட சொல்ல தேவையில்லை, நீங்க அடுத்தவங்கள்ட்ட உங்க குற்றத்தை வந்துட்டு தேவையில்லை, படைத்த இறைவன்ட்ட எடுத்து சொல்லி, இறைவா இந்த தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், இந்த தவறுகளோடு என்னை நீ ஆக்கிடாத, இதே நிலையில் எனக்கு மரணத்தை கொடுத்துறாது, இதே நிலையில் என்னுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் மறுமை நாளில் எனக்கு புத்தகம் வழங்கப்பட்டால் அங்கே விளம்பக்கூடிய ஒரு அவல நிலையை தந்து விடாது, அல்லாஹ் இடத்துல இறங்கி கேளுங்க என சில ஆட்கள் இருப்பாங்களாம். அல்லாஹ் சூரா நிசாவுல 18வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார், வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத்தி ஹத்தா இதா ஹதர அஹதுஹுல் மௌத், சில நபர்கள் அல்லாஹ்விடத்திலே தாங்கள் செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு தேடுவார்கள், ஆனால் அல்லாஹ் அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்கவே மாட்டான். பொதுவா அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு கேட்டா குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறார், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்கு தானே நிறைய தப்பு செய்த என்னுடைய அடியார்களே, வரம்பு மீறி நடந்து கொண்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருள்ல நீங்க நிராசை அடையாதீங்க. இவ்வளவு தப்போடு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா இறைவன் என்னை மன்னிப்பானா மன்னிக்க மாட்டானா நீ அதை நினைக்காத, என்னுடைய அருள்ல நீ நிராசை அடையாத, நீ என்ன தவறு செய்திருந்தாலும் உளமாற என்கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று குர்ஆன்ல சொல்லக்கூடிய இறைவன் இந்த சூரத் நிசாவை சொல்லி காட்டா, என்ன தப்பு செஞ்சாலும் நீங்கள் உளமாற மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற இறைவன், சில ஆட்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அவங்க பாவத்தை நான் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கவே மாட்டேன். எத்தகைய ஆட்கள், எதுக்காக அல்லாஹ் பாவ மன்னிப்பை ஏற்றுக்க மாட்டானா, அவங்க வாழும் பொழுது நிறைய தப்புகளை செய்வாங்க, தப்பு செஞ்ச உடனே அந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஹத்தா இதா ஹதர அஹதுஹுல் மௌத், அவங்களில் ஒருவருக்கு மரணம் வந்த பிறகு மலக்குள் மௌத்தை கண்ணால
மரண நேரத்துல நாம அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டா அது அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்ப அந்த மரணத்தை நாம அடையிறதுக்கு முன்னாடியே நாம நல்ல தடகாத்திரமா இருக்கும் பொழுதே கடந்த காலத்துல நாம செய்த அத்துணை தவறுகளையும் அல்லாஹ்விடத்துல எடுத்து சொல்லி நாம் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம்மை மன்னிக்க தயாராக இருக்கிறானே. இன்றைக்கு இந்த தன்மைகள் எல்லாம் நம்மள்ட்ட இல்லாம இருக்குது. இதிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். இன்னைக்கு 3 விஷயத்தை உங்களுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறேன். ஒண்ணு, வணக்க வழிபாடுகள் எதெல்லாம் நாம கடந்த காலத்துல செஞ்சாம இருந்தோமோ அந்த நிலையை மாற்றி இனி வரக்கூடிய காலகட்டத்துல வணக்க வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அது நம்மளுடைய மண்டல வாழ்க்கையையும் சரி நம்முடைய மரண நிலையையும் சரி அது சீர்படுத்த வைக்கும். இரண்டாவது, அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறது நாம் மட்டும் பயன்படுத்துவதற்கல்ல, நமக்கு கிடைச்ச பொருளாதாரத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யணும். இது அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலா இருந்து காட்டுங்க. இது மரண தருவாயில நமக்கு உதவும், மறுமை நாளிலேயே நமக்கு உதவும். மூணாவது, கடந்த காலத்துல நாம என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ அந்த தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டு இறைவன் எனக்கு தப்பு செஞ்சுட்டேன் நீ என்னை மன்னிச்சிரு என்று வாழும் பொழுது உலமாக திருக்கத மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் நமக்கு மன்னிக்க தயாரா இருக்கிறார். இந்த 3லயும் நம்ம சரியில்லாம போயிட்டோம்னா நம்மளுடைய அந்த மரண தருவாயே உழப்புகிற ஒரு நிலை இருக்கும். அதோடு நம்முடைய குழப்பம் இருக்காது. அடுத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றா பாருங்க. அல்லாஹ் அப்பான்னு சொல்லி காட்டுறானே, சூரா கியாமாவுல சொல்லி காட்டுறானே, ஒருவனுடைய உயிர் பிரிகிற பொழுது அவனுடைய உயிர் கெட்டை காலோடு பின்னிக் கொள்ளும். அந்த சந்தர்ப்பத்துலதான் ஒவ்வொரு மனுஷனும் நம்ம இந்த உலகத்தை விட்டு ஒரு பிரிவு வந்துருச்சே, ஒரு நல்ல அண்ட கொள்கிறார். இனிமே நமக்கும் இந்த உலகத்துக்கு எந்த தொடர்பு இல்லாம போயிடுச்சு. இது நாள் வரை எந்த உலகத்துக்காக நேரத்தை செலவழிச்சோம், என்ன படிப்புக்காக நேரத்தை செலவழிச்சோமோ, எந்த காசுக்காக நேரத்தை செலவழிச்சோமோ, நாம செலவழிச்ச அனைத்தும் இப்போடு முடிந்து விட்டதே. இனிமே நமக்கும் இந்த உலகத்துக்கு வந்து எந்த தொடர்பும் இல்லாமல் போய்விட்டதே என்று மனிதன் நினைக்கிற அந்த நேரத்துலதான் அவனுடைய உயிர் பறிக்கப்படுது. உயிர் பறிக்கப்பட்ட பிறகு ரசூலுல்லாஹி சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்தியா எடுத்துப்பாரு. நம்முடைய ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக எடுத்துட்டு போவாங்க. அப்படி எடுத்துட்டு போகும்பொழுது நம்முடைய விடை எப்படி இருக்கும்? அல்லாஹ் விவரிக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு நபி, அவன் இறந்தவன் நல்லவனாக இருந்தால் அவன் ஜனாசாவை சத்துருவை எடுத்து வைத்து செல்லுகிற பொழுது அவன் சொல்லுவானாம், கத்தி மூடி என்னை சீக்கிரம் கபூர்ல கொண்டு போய் சேர்த்துருங்க, லேட் ஆகாது, நீ சீக்கிரம் கபூர்ல கொண்டு போய் சேர்த்துருங்க என்று நல்லவனாக இருந்தால் அவன் சத்துரு பெட்டியில எடுத்து செல்லுகிற பொழுது அவன் சொல்லுவான். ஆனா அவர் சொல்லக்கூடிய சந்தை யாருக்கும் கேட்காது. ஏன்னா நல்லவன்னா எதுக்கு பயப்படுதுங்க? தன்னுடைய உலக வாழ்க்கையை நிறைய நன்மைக்காக செலவழிச்சவன் எனக்கு ஆகிரத்து ஒன்று இருக்குது, மன்னரை வாழ்க்கையில் ஒன்று இருக்குது, மறுமை வாழ்க்கையில் ஒன்று இருக்குது என்று மறுமை வாழ்க்கைக்காகவே ஒருவன் நிறைய நேரத்தை செலவழித்தால் அவன் இந்த உலகத்தில் சிரமப்படணுமா? ஜனாசாவை எடுத்து செல்லும்போது போக வேண்டிய நேரம் வருமா? அவன் நல்லவனா இருந்தா சொல்லுவானா, கத்தி மூடி என்னை சீக்கிரம் கபருக்குள்ள கொண்டு வைங்கன்னு சொல்லுவான். அதே நேரத்துல அந்த எடுத்து செல்லப்படுகிற அந்த மனிதன் கெட்டவனாக இருந்தால், இந்த உலகத்துக்காக நிறைய செலவழித்து விட்டு ஆகிரத்துக்காக எதுவும் செஞ்சாதவனாக இருந்தால், அப்போது அவன் தன்னுடைய குடும்பத்தாரர்களை பார்த்து கேட்பான, என்னுடைய குடும்பத்தாரர்களே என்னை எங்க கொண்டு போய் வைக்கிறீங்க? நீங்க அப்படி மண்ணேரில வச்சிருக்கீங்க, அடுத்த என்ன ஆகும்? இறைவன் என்னை எப்படி வழி நடத்த போறான்? என்னை இப்படி தனியா கொண்டு போறீங்களே, இதுக்கு முன்னாடி வரை நான் உங்களோடு தானே இருந்தேன், உங்களோடு தானே நான் வசிச்சுக்கிட்டு இருந்தேன், எல்லாமே நம்ம எல்லாம் சேர்ந்து இருந்தோமே, இப்ப என்னைய மட்டும் தனியா கொண்டு போய் வைக்கிறீங்களே என்று ஜனாசாவை எடுத்து செல்லுகிற பொழுது கெட்டவனாக இருந்தாலும் புலம்புவானே, இதில் நாம் எதை தேர்வு செய்ய வேண்டும்? நாம் நிறைய நன்மையை செஞ்சு நம்முடைய ஜனாசாவை எடுத்து செல்லுகிற பொழுது என்னை சீக்கிரம் கொண்டு போய் வைக்க, நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு போக போறேன் என்கிற ஒரு நிலை நமக்கு வேண்டுமா? அல்லது என்னை கொண்டு போகாதீங்க, என்னை தனியா அடக்கம் பண்ணிட்டு வந்துடாதீங்க என்று அந்த நேரத்துல புலம்புனாலும் அது யாருக்கு கேட்காது. அது அடக்கம் பண்ணாம அப்படியே வச்சிருப்பாங்களா? மன்னரை வாழ்க்கை வச்சிருப்பாங்க. அப்ப அதற்கடுத்து அவருடைய நிலையே ரொம்ப கடுமையான ஒரு நிலை இருப்பதாக இஸ்லாம் சொல்லுது. அப்ப அந்த மன்னரை வாழ்க்கையில நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த அமல்கள் அவசியம் தெளிவாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போல அல்லாஹ் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு அடியான் மன்னரை வாழ்க்கைக்கு வந்து விட்டாலும் 2 வழக்குமார்கள் வந்து விடுவார்கள். வந்த அந்த நபர்கிட்ட கேட்பாங்க 3 கேள்வி. நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். மறுபடியும்
உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்பாங்க. ஒமா தீருக்க, உங்களுடைய மார்க்கம் எது அங்க கேட்கப்படும். ஒமன் நபியுக்க, உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர் யார் கேள்வி கேட்கப்படும். எதை கேள்வி நீங்க மேலோட்டமா பார்த்தா இறைவன் அல்லாஹ் நமக்கு சொல்ல தெரியாத, மார்க்கம்னா இஸ்லாம்னு சொல்ல தெரியாத, நபினா முஹம்மது நபி என்று நமக்கு சொல்ல தெரியாத, மேலோட்டமா பார்த்தா ஈஸியா சொல்லிடலாம் நினைப்போம். ஆனால் இந்த உலகத்துல யார் இறைவன் விஷயத்துல கரெக்டா நடந்தாங்களோ அவங்க தான் உங்களுடைய இறைவன் யார் என்று கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருவார். யார் இஸ்லாத்தை ஒழுங்கா கடைபிடிச்சாங்களோ, சும்மா பெயரளவுல முசல்மானா இருந்துட்டு பெயரளவுல முஸ்லீமா வாழ்ந்துட்டு அந்த இஸ்லாத்தை கடைபிடிக்காம இருந்தவங்க உங்களுடைய மார்க்கம் எதுன்னு கேட்கும் போது நம்ம அந்த பதில் சொல்ல முடியாது. அதே போல முகமது நபியை இறைவனுடைய தூதர் என்று சொல்வதாக இருந்தார். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நடந்தவ. ஒரு கல்யாணம் என்றால் அந்த கல்யாணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நடந்தவ. பொருளாதாரம் என்றால் அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நடந்தவ. ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த முறையில் நடந்தவ. அப்படி நடந்தாதான் நம்ம பதில் சொல்ல முடியும். அப்ப எந்த ஒரு நபர் பண்டரைக்கு வந்தாலும் இந்த 3 கேள்வி அவங்கள்ட்ட கேட்கப்படும். அப்ப அதுல நல்லவங்களா இருக்கிறவங்க என்ன செஞ்சுருவாங்களா, இந்த உலகத்துல சரியா நடந்தவங்க 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. பதில் சொன்ன உடனே அடுத்து அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லுவான், இவங்கதான் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டாங்களே, அல்லாஹ்வுக்கு தெரியாமலா இருக்க போது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையுமே அல்லாஹ் உண்டால ரொம்ப அறியக்கூடியவன் தானே. நம்ம செஞ்ச நன்மையா இருந்தால் அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்கிறது, நாம செஞ்ச தீமையா இருந்தால் அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்கிறது. அப்ப அவ்வளவு விஷயத்தையும் நுணுக்கமாக அறிந்த இறைவன் அந்த மன்னரை வாழ்க்கையில் அவர் பதில் சொன்ன உடனேயே அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லுவானா, இது நம்ம மறுமையில் எழுப்பப்படுறவரை குருமாவுடைய தூதர மாதிரி தூங்க வச்சிருக்க என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு இப்படி சொல்லி வருவாங்க. இது நல்லவர்களாக இருந்தார். அதே இது கெட்ட நபர்களாக இருந்தால் இந்த உலகத்துக்காகவே தன்னுடைய நேரத்தை அர்ப்பணித்து விட்டு மார்க்கத்துக்காக எதையும் செய்யாம, இறைவனுக்காக எதையும் செய்யாம, இறைவனுடைய கட்டுத்தந்த விஷயத்திற்காக இந்த நேரத்தை செலவிடாமல் எவன் வாழ்ந்து வந்தானோ அப்படிப்பட்ட கெட்டவனிடத்திலேயும் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிற பொழுது ஒவ்வொரு கேள்விக்கு அவன் சொல்ற பதில் இப்படித்தான் இருக்கும். எனக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் தெரியாது, ஏதோ அல்லாஹ்தான் இறைவன் மற்ற மக்கள் சொன்னாங்க, நான் அதை அறியாம விட்டுட்டேன். இஸ்லாம் தான் தன்னுடைய மார்க்கம் அடுத்தவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாம போச்சு. முகமது நபி தான் இறைவனுடைய தூதன் அடுத்தவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாம போச்சு என்று அந்த கெட்டவன் குழப்புகிற பொழுது கபூர் வாழ்க்கையில அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவனுக்கு சொல்லப்படும், லா தரைத்த வலா தலைத்த, நீ இந்த மார்க்கத்தை ஒழுங்கா படிக்கவும் இல்லை, உனக்கு தந்த குரானை ஒழுங்கா ஓதி பார்க்கவும் இல்லை. குரானை நீ ஒழுங்கா படிச்சிருந்தா உனக்கு தெரியல. குரானை தமிழ்ல எடுத்து படிச்சா நமக்கு உருது தெரியுதா, உருதுல அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சா நமக்கு புரியல. அப்ப நீ படிக்கவும் இல்லை, ஓதவும் இல்லை, உன்னுடைய உலக வாழ்க்கையை முழுக்க முழுக்க உலகத்துக்காகவே கழிச்சுங்க, இந்த மண்டல வாழ்க்கைக்காக நீ எதையுமே செலவழிக்கலைங்க. அப்ப எப்படி நீங்க நிம்மதியா தூங்க முடியும்? அல்லாஹ் வழக்குகளுக்கு சொல்லுவானா, இவனை இருப்பு சம்பத்தியால் அடியுங்க, கடுமையாக ஒரு வேதனை அனுபவிக்கிறோம். அது நமக்கு தேவையா? இன்னொரு நபி மொழியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி சூஹுன்னா நெருப்பாலான ஆடையை நெருப்பாலான பாயை கொடுங்க, அந்த பாயில அவர் தூங்கட்டும். அல்பி சூஹு மினன்னா நெருப்பாலான ஆடையை கொடுங்க, அந்த ஆடையில அவர் தூங்கட்டும். அப்ப மன்னரை வாழ்க்கையிலேயே நெருப்பாலான ஒரு தண்டனை அல்லாஹ் வச்சிருக்கிறானே. எனது அருமை சமுதாயமே, இதை நீங்க எதை தேர்வு செய்ய போறீங்க? இல்ல எனக்கு இஸ்லாம்லாம் தேவையில்லை, மார்க்க அறிவுரைகள்லாம் தேவையில்லை, நான் எங்க மனப்போட போட்டதெல்லாம் நடப்போம் அப்படின்னு நாம சொல்லுவோமே ஆனால், இபாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போமே ஆனால், மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்போமே ஆனால், நாம எங்களுடைய வறுமை வாழ்க்கையில மன்னரை வாழ்க்கையில இப்படி புலவ வேண்டியிருக்கும். அதே நேரத்துல வறுமையில எழுதி வந்திருந்தாலும் அங்கேயும் நம்மளால ஒன்று செய்ய முடியாது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். மறுமை நாங்கள் எந்த ஒரு நபரா இருந்தாலும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு, அந்த சொர்க்கத்துக்கு மேல நரகத்துக்கு மேல ஒரு பாலத்தை அமைத்திருக்காங்க. அந்த பாலத்தை கடக்காமல் யாரும் சொர்க்கம் போக முடியாது. யாரெல்லாம் மறுமையில் சொர்க்கம் போறாங்களோ எல்லாரும் என்ன செய்யணும்? நரகத்துக்கு மேல போட்டிருக்கிற அந்த பாலத்தை கடந்துதான் சொர்க்கம் போக முடியும். பாலம்னா ஏதோ உலகத்துல உள்ள ஒரு சாதாரண நினைக்க முடியாது.
ரசூலுல்லாஹி சொல்லுகிறார்கள், அந்த பாலம் என்பது வழுக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும், நடந்தாலேயே சறுக்கி விழக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும், இருள் சூழ்ந்த ஒரு பாலமாக இருக்கும். அதனுடைய இரண்டு புறங்களிலே அகன்ற கொக்கிகள் இருக்கும். அந்த கொக்கிகள் அந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய நபர்களை குத்தி இந்த நரகத்தில் தூக்கி போடக்கூடிய நிலையில் இருக்கும். இந்த பாலத்தை கடந்துதான் யாராயிருந்தாலும் சொர்க்கம் வர முடியும். அதுதான் இன்னைக்கு நம்ம மக்கள் சிராத்துல் முஸ்தகீம் சொல்லுவாங்க. இந்த சிராத்துல் முஸ்தகீம் வாழ இருக்கிறாங்களா இல்லையா, அப்படி சொல்றாங்களா இல்லையா? சிராத்துல் முஸ்தகீம் அதனுடைய பேர் என்ன? சிராத்துல் சொன்ன பாலம், அந்த நரகத்துக்கு மேல போட்டுக்கிற ஒரு பாலம். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, சில ஆட்கள் அந்த பாலத்தை பறவை பறக்கிற வேகத்துல வேகமா பறந்து போயிடுவாங்க. சில ஆட்கள் குதிரை எவ்வளவு வேகமா ஓடுமோ அப்படி அந்த பாலத்தை கடந்து போவாங்க. சில ஆட்கள் ரொம்ப சிரமப்பட்டு தட்டு தடுமாறி அந்த பாலத்தை கடந்து போவாங்க. சில ஆட்கள் அந்த பாலத்தை கடந்து போக நினைத்தாலும் அந்த அகன்ற கொக்கிகள் அவர்களை குத்தி இந்த நரகத்தில் தூக்கி போடுவோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, இப்போ ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் முதல்ல சில படித்தரத்தை வச்சிருக்கிறாங்க. ஏன் அல்லாஹ் அந்த படித்தரத்தை வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துல நாம் மறுமைக்காக என்ன செலவழிச்சிருக்கோம் அந்த அமல் தான் நம்மை அங்கு விரைவாக கடக்க வேண்டும். மின்னல் வேகத்துல கடக்கிறாங்க, அந்த அளவுக்கு நிறைய அமல் இருக்கும். பறவை வேகத்துல ஒருவன் கடக்கிறான் என்றால் அதற்குரிய அமல்கள் இருக்கும். குதிரை வேகத்துல ஒருவன் கடக்கிறான் என்றால் அதற்குரிய அமல் இருக்கும். தட்டு தடுமாறி கடக்கிறான் என்றால் ஏதோ அமல்கள் ஓரளவு செஞ்சு கடக்கிற நபரா இருப்பார். கடக்க நினைச்சு போக முடியாம கீழே பாலத்துல நரகத்துல விழுவானே, அப்படி விழுகிறான் என்று சொன்னால் அந்த ஆகிரத்துக்காக எதையும் செய்யாதவராக இருக்கிறார். அப்ப அந்த ஆகிரத்திலேயே நம்முடைய வெற்றி என்பது நாம் செய்யக்கூடிய அமல்களில் அடங்கியிருக்கிற இதை உங்களுடைய மனதிலே பதிய வைத்து இந்த அமல்களில் மட்டும் நாம் சரியாக நடந்துவிட்டால், இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லறங்களில் மட்டும் சரியாக நடந்துவிட்டால், ஏதோ மனிதத்தின் அடிப்படை நாம் செய்கிற பாவங்களுக்காக அல்லாஹ்வுடைய பாவங்களை போல் தெரிந்து விட்டால் அதனுடைய உலக வாழ்க்கையையும் சிறப்பாக ஆக்கி வைக்கும். நாம மன்னரை வாழ்க்கைக்கு போனாலும் வறுமை வாழ்க்கைக்கு போனாலும் நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்கும். இன்னும் நம்மை பார்க்கக்கூடிய மத்த மரத்துல உள்ளவங்க முஸ்லிம்களா இந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகள் இருக்கிறாங்களே, நன்மையான விஷயங்கள் இவ்வளவு போட்டி போட்டு செய்யறாங்களே, ஆண்களிடத்திலேயே நன்மைகள் இருக்குது, பெண்களிடத்திலேயே நன்மைகள் இருக்குது, அடுத்தவங்களுக்கு உதவக்கூடியவங்களா இருக்கிறாங்களே, எல்லா விஷயத்திலும் சிறந்தவர்களா இருக்கிறாங்களே என்று அடுத்தவர்களும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து அவர்கள் அது போல நல்லறங்கள் செய்வதற்கு நாம ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். வாழக்கூடிய காலகட்டத்திலேயே தன்னுடைய மரண சிந்தனையை ஒவ்வொரு நாளும் நீங்க நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் திருங்கிறதுக்கு முன்னாடி பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு பாவங்களுக்கு கேட்டுவிட்டு தூங்குங்க. அதே மாதிரி நாம் இன்னைக்கு என்னென்ன தப்புகளை பண்ணுவோம், இனிமே நம்மளுக்கு அந்த தப்பு வந்துடக்கூடாது என்கிற ஒரு நினைப்பில் தூங்குங்க. அதே மாதிரி அமல்கள் நாம என்னென்ன இன்னைக்கு கோட்டை விட்டோம், நாளைக்கு நாம் கோட்டை விட்டக்கூடாது, நாளைக்கு எந்த அமல்களையும் நாம் உறவிச்சிடக்கூடாது என்று உலகத்தில் இருக்கிற பொழுதே நாம் ஆகிரத்திற்காக செலவழிக்க வேண்டும். அதைத்தான் ஒற்றை வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது. இன்னமா துஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் உலகத்தில் செய்த ஒவ்வொன்றுக்கும் கூலி மறுமை நாளில் தான் இருக்கிறது. இந்த உலகத்துல உங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்க தொழுத, நீங்க குர்ஆன் ஓதுறது, நீங்க செஞ்ச நல்லவர்கள் எதுக்கு உலகத்துல கூலி கிடையாது, மறுமை நாளில் தான் அதற்குரிய கூலி இருக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொன்னானே, யா ஃபமன் சுருசிக அன்னினார், யார் தன்னை நரகத்திலிருந்து காத்துக்கொண்டு உடுகிதல் சென்னா தன்னை சொர்க்கத்தில் நுழைவித்துக் கொள்கிறாரோ மக்களுக்கு பாச அவர்தான் மகத்தான விஷயத்தை விட்டார்கள். அல்லாஹ் சொன்னானே, இந்த வசனத்தை மனிதரை பதிய வைத்தவர்களாக முழுக்க முழுக்க நரகத்திலிருந்து நம்மை காத்துக்கொண்டு நம்மை சொர்க்கத்தில் நோக்கி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அவ்வளவு விஷயங்களுக்காக நாம் இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது போல நல்ல விஷயங்கள்